தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியாக உள்ளது. இருப்பினும் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதை தடுக்க சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் வலியுறுத்தியுள்ளார். சென்னை தியாகராய நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் நாம் தமிழர் கட்சி உள்ளிட்ட மாற்றுக் கட்சியிலிருந்து தமிழக வாழ்வுரிமை கட்சியில் 400க்கும் மேற்பட்ட நபர்கள் இணையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் தலைவர் வேல்முருகன் கலந்து கொண்டு புதிதாக கட்சியில் இணைந்த நபர்களை கட்சியின் துண்டு அணிவித்து வரவேற்றார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் தமிழ் தேசிய அரசியல் வேகமாக வளர்ந்து வருவதாகவும் தமிழ் தேசிய அமைப்புகளை விமர்சனம் செய்யாமல் மாற்று அரசியலை மேற்கொள்ள வேண்டும் என தெரிவித்தார். மேலும் எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகியோரால் தொடங்கப்பட்ட அதிமுக இன்று பல குழுக்களாக உள்ளது என தெரிவித்த அவர், பிரதமர் மோடியை செங்கோட்டையன் பாராட்டியதை வைத்து மட்டும் எதுவும் சொல்லிவிட முடியாது என கருத்து தெரிவித்தார். டாஸ்மாக் முறைகேட்டில் ஈடுபட்ட நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை கண்டறிந்து சட்டத்தின் முன்பு நிறுத்தி தண்டிக்க வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், தமிழ்நாட்டில் பாலியல் குற்றங்கள் அதிகரித்து வருவதை தடுக்க சட்டங்கள் கடுமையாக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். மும்மொழிக் கொள்கையில் பாஜக கூட்டணியில் உள்ள பவன் கல்யாண் தனது பதவியை தக்க வைத்துக் கொள்ள தனது விருப்பம் போன்று பேசி வருகிறார் என்று விசிக தலைவர் தொல் திருமாவளவன் விமர்சித்துள்ளார். பெரம்பலூரில் விசிக நிர்வாகிகள் இல்ல நிகழ்ச்சியில் பங்கேற்ற பின்பு செய்தியாளர்களை சந்தித்த கட்சியின் தலைவரும் சிதம்பரம் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவன், மும்மொழிக் கொள்கையில் ஆந்திர துணை முதலமைச்சர் பவன் கல்யாண் வைக்கும் கருத்து அவருக்கும் தமிழகத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை. அவர் பாஜக கூட்டணியில் பதவியை தக்க வைத்துக் கொள்ள விருப்பத்திற்கு வந்தவாறு பேசுகிறார் என்று விமர்சித்ததோடு, பவன் கல்யாணின் கருத்துக்களை தமிழகத்தில் விவாதிக்க வேண்டிய அவசியமில்லை என்று கூறினார். பவன் கல்யாண் பேச்செல்லாம் தமிழ்நாட்டில் நம்ம ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ள வேண்டிய தேவையில்லை. அவருக்கும் தமிழ்நாட்டுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அவருடைய நிலைப்பாட்டை நாம் இங்கே விவாதிக்க வேண்டிய அவசியமும் இல்லை. அவர் பாஜகவோடு கூட்டணி வைத்துக் கொண்டு பதவியில் இருக்கிறார். அந்த பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக அவர் தம் விருப்பம் போல் பேசிக் கொண்டிருக்கிறார். எனவே அதை இங்கே விவாதமாக்க வேண்டிய தேவையில்லை. மாவட்ட வாரியாக நிதி பகிர்வு செய்கிறார்கள், அப்படி அல்ல, துறை வாரியாகத்தான் நிதி பகிர்வு செய்கிறார்கள். இதுவே மானிய கோரிக்கையில் தான் ஒவ்வொன்றும் வெளிப்படையாக அறிவிக்கப்படும். ஒரு நல்ல பட்ஜெட்டை வேளாண்மைத்துறை அமைச்சர் MRK பன்னீர்செல்வம் அவர்கள் வழங்கியிருக்கிறார். MS சுவாமிநாதன் தலைமையில் ஒரு ஆய்வு மையத்தை உருவாக்கி மதுரவாயலில் சாவியுடன் நிறுத்தப்பட்டிருந்த காரை திருடி சென்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் கபிலன் நகர் பகுதியைச் சேர்ந்த சதீஷ்குமார் நேற்று தனது காரில் மதுரவாயல் பகுதிக்கு சென்றுள்ளார். அப்போது தனது காரை சாவியுடன் நிறுத்திவிட்டு சாலையோரம் இருந்து தேநீர் கடைக்கு சென்றுள்ளார். பின்னர் மீண்டும் வந்து பார்த்தபோது கார் காணாமல் போனதைக் கண்டு அதிர்ச்சியடைந்த அவர் உடனடியாக மதுரவாயல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அங்கு பொருத்தப்பட்டிருந்த CCTV காட்சிகளை கைப்பற்றி கார் திருட்டில் ஈடுபட்ட மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த அழகசாமி என்ற இளைஞரை கைது செய்தனர். மேலும் அவரிடமிருந்து காரை மீட்டதோடு கார் திருட்டில் ஈடுபட்ட நபரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். மேலும் போலீசாரின் விசாரணையில் கைதாகியுள்ள அழகசாமி மீது தூத்துக்குடி, மதுரை உள்ளிட்ட காவல் நிலையங்களில் 3 திருட்டு வழக்குகள் இருப்பது தெரியவந்துள்ளது. பெரம்பலூரில் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழக பொறியாளர்கள் சங்க கூட்டமைப்பு மாநாடு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தலைமையில் நடைபெற்றது. விழாவில் பெரம்பலூர் சட்டமன்ற உறுப்பினர் பிரபாகரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். தொடர்ந்து இந்த மாநாட்டில் பொறியாளர்களுக்கு உரிய காலத்திற்கு பதவி உயர்வு தருதல், காலி பணியிடங்களை நிரப்புதல் உள்ளிட்ட கோரிக்கைகள் அடங்கிய மனுவை அமைச்சர் சிவசங்கரிடம் வழங்கினர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் சிறப்புரையாற்றிய அமைச்சர் சிவசங்கர், போக்குவரத்து கழகத்தில் மக்களுக்காக அயராது உழைத்து நற்பணியாற்றும் பொறியாளர்களுக்கு அரசு விரைவில் அவர்களின் கோரிக்கைகளை பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுக்கும் என்று உறுதியளித்தார். அவர்களை இணைத்து அதில் இருக்கிற பல்வேறு பிரச்சனைகளை சமாளித்து இங்கே மக்களுக்கு 2 பக்கமாடி சொன்னது போல பல்வேறு நெருக்கடிகளுக்கு இடையே நம்முடைய பொறியாளர்கள் பணியாற்றுகின்ற அந்த உணர்வை உங்களுக்கு உறுதுணையாக இருப்பேன். இங்கே வைக்கப்பட்ட நம்முடைய மூல மேலாளர்கள் சொன்னது போல இது பல மறுமலர்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இ பஸ் வருகிறது, CNG பஸ் வருகிறது,
புதிய பேருந்துகள் நம்முடைய முதலமைச்சர் வந்து நிறைய நிதி ஒதுக்கி நமக்கு வாழ்வதற்கான நடவடிக்கை எடுத்துக்கிறார்கள். எல்லாரும் அதற்கான நடவடிக்கையை துவங்கிட்டு உங்களுக்கு தெரியும். தமிழ்நாட்டில் புதிதாக கட்சி தொடங்கினாலே முதலமைச்சர் நாற்காலியை தேடுகிறார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் டி எம் செல்வகணபதி விமர்சித்துள்ளார். சேலம் மாவட்டம் சங்ககிரியில் சங்ககிரி நகர திமுக சார்பில் தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினின் 72வது பிறந்தநாளையொட்டி 4 லட்சம் மதிப்பீட்டில் 1500 தாய்மார்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி சேலம் நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வ கணபதி தலைமையில் நடைபெற்றது. இவ்விழாவில் 1500 ஏழை எளிய தாய்மார்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து நிகழ்ச்சியில் உரையாற்றிய எம்பி செல்வ கணபதி, தமிழக முதலமைச்சர் தலைமையிலான திமுக ஆட்சியில் தமிழகத்தில் முதன்முறையாக அரசு பள்ளியில் பயிலும் 20 லட்சம் குழந்தைகளுக்கு காலை சத்துணவு வழங்கப்பட்டு வருவதாகவும் 2 கோடி பேருக்கு இல்லம் தேடி மருந்து வழங்கப்பட்டு வருவதாகவும் பெருமிதம் கொண்டார். தொடர்ந்து பேசிய அவர், தமிழகத்தில் தமிழில் கல்வி கற்றவர்கள்தான் இன்றைக்கு பல வெளிநாடுகளில் ஐடி துறையில் அதிக அளவில் பணியாற்றி வருகின்றனர் என கூறியதோடு, முதலமைச்சரின் சிறப்பு திட்டங்களால் வருகின்ற 2026ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் கடந்த தேர்தலில் பெற்ற வாக்குகளை விட 5% அதிகம் பெற்று 200 தொகுதிகளில் திமுக வெற்றி பெறும் என்று பேசினார். மேலும் தமிழ்நாட்டில் புதிதாக கட்சி தொடங்கினாலே முதலமைச்சர் நாற்காலியை தேடுகின்றனர் என்று சாடிய அவர், நடிகர் விஜய், சீமான், பாஜக தலைவர் அண்ணாமலை ஆகியோர் தமிழகத்திற்கு என்ன தியாகம் செய்துள்ளார்கள் என்று கேள்வி எழுப்பினார். அண்ணா காலத்திலிருந்து தற்போது வரை திமுகவினர் தொடர்ந்து மைனாரிட்டி சமுதாய மக்களுக்காக குரல் கொடுப்பவர்கள் என அருப்புக்கோட்டையில் இப்தார் நோன்பு திறப்பு விழா நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை பெரிய பள்ளி வாசல் முன்பு திமுக சிறுபான்மை நலப்பிரிவு சார்பில் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தமிழக வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை அமைச்சர் KKSSR ராமச்சந்திரன் கலந்து கொண்டு இப்தார் நோன்பை திறந்து வைத்து இஸ்லாமிய மக்களுடன் இணைந்து நோன்பு கஞ்சி அருந்தினார். முன்னதாக இஸ்லாமிய மக்கள் அமைச்சருக்கு உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர், அண்ணா காலத்திலிருந்து தற்போது வரை திமுகவினர் தொடர்ந்து மைனாரிட்டி சமுதாய மக்களுக்காக குரல் கொடுப்பவர்கள் என்று தெரிவித்ததோடு, அந்த வகையில் உங்களோடு இந்த இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைவதாக தெரிவித்தார். திமுகவை வீழ்த்துவதற்கு எந்த தியாகத்தையும் நான் செய்ய தயார் என்று அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் பெருங்கலூரில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், திமுகவின் வெற்றிக்கு முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மறைமுகமாக அதிமுகவை அடகு வைத்துக் கொண்டிருக்கிறார் என்று விமர்சித்தார். மேலும் அதிமுகவில் உள்ள 90% பேரின் மன ஓட்டத்தை முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் வெளிப்படுத்தியுள்ளார். அதே சமயம் அவர் மூலம் அதிமுகவை கூட்டணியில் சேர்க்க பாஜக முயற்சிப்பதாக கூறியது தவறு. அப்படி செய்ய வேண்டிய அவசியம் பாஜகவிற்கு இல்லை என்று கருத்து கூறினார். மேலும் தமிழகத்தில் வேலைவாய்ப்பு கிடைக்காததால் இளைஞர்கள் ரூபாய் 5000த்திற்கும் 10,000த்திற்கும் போதைக்கு அடிமையாகி கூலிப்படையாக மாறும் நிலை உள்ளது என்று தெரிவித்ததோடு, தமிழக முதலமைச்சரின் குடும்பத்தை தவிர வேறு எவருக்கும் தமிழ்நாட்டில் பாதுகாப்பு இல்லை என்று குற்றம் சாட்டினார். மேலும் வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியை முறியடித்து தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும் என்று தெரிவித்த அவர், தமிழகத்தில் 3வது மொழி படிக்க வேண்டும் என்பது 85% பேரின் விருப்பமாக உள்ளது. எனவே 3வது மொழியை ஆதரிக்க வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். வைத்து இன்றைக்கு கஞ்சா போன்ற போதைப் பொருட்கள் விற்கப்படுகிறது. அதற்கு ஆசையும் ஆதரவும் தொடர்பும் இருப்பதாக ஆளுங்கட்சி மீது எல்லா இடங்களிலும் குற்றச்சாட்டு இருக்கு. விவசாயிகள் உட்பட, அது மாற்றுத்திறனாளிகளாக இருக்கலாம், அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், பொறியாளர்கள் என அனைத்து தரப்பு மக்களும் இந்த ஆட்சியில் 21 தேர்தலுக்கு முன்பு திரு ஸ்டாலின் அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளில் ஏதோ 1-2 இங்கே நிறைவேற்றிவிட்டு மக்களை ஏமாற்றி எல்லோரும் போராடுகின்ற அளவுக்கு போராட்டங்கள், கைது நடவடிக்கைகள் என்று இந்த ஆட்சியில் இருக்கு. இன்னும் சொல்ல போனால் மின் கட்டணம் பல முறை உயர்த்தப்பட்டிருக்கு. பால் பொருட்கள் விலை உயர்த்தப்பட்டிருக்கு. ஏழை எளிய மக்கள் பாதிக்கப்பட்டு வருகிறார்கள். இன்றைக்கு வெறும் மதுரை மாவட்டத்தை பொறுத்தவரை 10 தொகுதிகளிலும் தலைமை கை காட்டுகின்ற கழக வேட்பாளரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று அமைச்சர் மூர்த்தி நிர்வாகிகளிடையே உரையாற்றினார்.
நாடாளுமன்றத்தில் தொகுதி மறுவரை என்ற பெயரில் அநீதி ஏற்படுத்துவதாக மத்திய அரசை கண்டித்து திமுக இளைஞரணி சார்பில் மதுரை மேற்கு தொகுதிக்கு உட்பட்ட பழங்கானத்து பகுதியில் கண்டன பொதுக்கூட்டம் நடைபெற்றது. இதில் வணிக வரி மற்றும் பத்திரப்பதிவுத்துறை அமைச்சர் மூர்த்தி கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுக்க வேண்டிய மிக முக்கியமான காலகட்டத்தில் இருப்பதாகவும், மொழிக்காகவும் உரிமைக்காகவும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போராட்ட களம் கண்டு வருகிறார் என தெரிவித்தார். விருப்பு வெறுப்பு இல்லாமல் மேற்கு தொகுதியில் அனைத்து நிர்வாகிகளும் ஒன்றுபட்டு செயல்பட வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார். மக்களும் எல்லோரும் பாராட்டக்கூடிய அளவிலே இந்த நிதிநிலை அறிக்கை இன்றைக்கு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர்கள் தந்து கொண்டிருக்கிறார். அது எந்த மாவட்டமாக இருந்தாலும், எந்த மாநிலமாக இருந்தாலும், எந்த தொழிலாக இருந்தாலும் விடுபடாமல் அனைவரையும் இன்றைக்கு பாராட்டக்கூடிய அளவிலே, மகிழவிக்கக்கூடிய அளவிலே அந்த நிதிநிலை அறிக்கையும் தந்திருக்கிறார். அதோடு சேர்த்து இன்றைக்கு இளைஞர்கள், மாநிலத்தினுடைய இளைஞரணியுடைய செயலாளரும் இன்றைக்கு இளைஞர் நல மற்றும் விளையாட்டுத்துறையுடைய அமைச்சர் அவர்கள் தமிழகம் முழுவதும் தொகுதி வாரியாக இளைஞர்களும் இன்றைக்கு இந்த இந்தி திணிப்பையும், நம்மளுக்கு நிதி பகிர்வை இன்றைக்கு ஒதுக்கீடுகளை பாகுபாடு பார்ப்பதையும், நீங்களும் தொகுதி வாரியாக இளைஞர்களும் இந்த கூட்டங்களை ஏற்பாடு செய்து நீங்களும் பொதுமக்களுக்கு தெரிவிக்க வேண்டும் என்று இன்றைக்கு அந்த கூட்டமும், அதை போல நம்முடைய நிதிநிலை அறிக்கை சம்பந்தப்பட்ட கூட்டம், அதிமுகவில் யார் பெரியவர் யார் சிறியவர் என்ற ஈகோ இல்லை என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்துள்ளார். காஞ்சிபுரத்தில் அதிமுக நிர்வாகியின் இல்ல திருமண விழாவில் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்திய பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதிமுகவில் யார் பெரியவர் யார் சிறியவர் என்ற ஈகோ இல்லை என்றும், திமுக போன்று குடும்ப ஆதிக்கம் நிறைந்த கட்சி இல்லை என்றும் தெரிவித்தார். செங்கோட்டையன் குறித்து செய்தியாளர்கள் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த அவர், பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதற்கான பதிலை அளித்துவிட்டார். அவரை பற்றி துருவி கேள்வி கேட்டாலும் அவர் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர் ஆகையால் கருத்து சொல்ல முடியாது என கூறினார். திமுகவின் கடைசி பட்ஜெட் இது. பட்ஜெட்டில் ஒன்றும் இல்லை, ஆனால் யாரும் அதை பற்றி பேசுவதில்லை. அதிமுக பற்றி என்னதான் கேள்வி கேட்டாலும் அதிமுக உடைக்க முடியாத மாபெரும் இயக்கம். சதி சூழ்ச்சி செய்தாலும் தொண்டர்களே அதனை முறியடித்து விடுவார்கள் என்று கருத்து தெரிவித்தார். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா எங்க கட்சியில ஈகோன்றதே கிடையாது. நீங்க பெரியவர் நான் பெரியவர், நீ சிறியவர் நான் பெரியவர், அந்த இதே கிடையாது. எல்லாமே அண்ணா வழி வந்த புரட்சி தலைவரின் தொண்டர்கள், புரட்சி தலைவரின் வழி வந்த புரட்சி தலைவி அம்மாவுடைய பிள்ளைகள். இதுல எங்க ஈகோ இருக்கும்? எங்கேயுமே ஈகோ இல்லை. அதனால ஈகோ இல்லாத ஒரு முழுமையான ஒரு கொடி பிடிக்கின்ற தொண்டன் கூட ஒரு முதன்மையான பதவிக்கு வர முடியும் சொன்னால் அது அனைத்து திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.